தூதுவளை ரசம் வைக்கிறது எப்படிங்கிறது பார்ப்போம். இதுதான் தூதுவளை. இதை அரைச்சி தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இது சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது, மழை ஈரத்துக்கு இதை செஞ்சு ரசம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா சளி சரியாயிடும். சளி பிடிக்கவும் பிடிக்காது. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். புளி, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் 1, ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை. இதை நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்குவோம். மற்றதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதில் நான் ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இதையும் அலசி, கீரையும் அலசி நம்ம இதுலேயே போட்டுக்குவோம். இப்போ இது எல்லாமே இதில் போட்டாச்சு. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு நம்ம கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கடாயை நல்லா காயிட்டோம். இப்போ கடாயை காஞ்சிருச்சு. நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். வரமிளகா, கறிவேப்பிலை போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை அதில் ஊற்றிக்குவோம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். இதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் கலந்துக்குவோம். இது அப்படியே நுரைச்சி வந்தால் போதும், கொதிக்கவெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நுரைச்சி வரட்டுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, காரம், இனிப்பு, கசப்பு எல்லாமே இதில் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பெரியவங்களுக்கு டம்ளரில் ஊற்றி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள். இதை பெரியவங்களுக்கு டம்ளரில் ஊற்றி கொடுங்க, ரொம்ப நல்லது. சளி பிடிக்க இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதை நான் சட்னியாகவும் அரைச்சி வேறு ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள்.